வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா வரவேற்கிறீங்க. வரவேற்கிறோண்ணா. அதில் வந்து இப்போ விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. அதை வரவேற்கிறோம். லாஸ்ட் டைம் சொல்லி அவங்க தள்ளுபடி பண்ணலை. இந்த விட்ட தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது அது வரவேற்கிறோம். கல்வி கடன் தள்ளுபடி. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறது இருக்காரு. பெண்களுக்கு வந்து மாதம் 2000 மாதந்தோறும் 2 அந்த பெண்களுக்கு லாஸ்ட் டைம் எல்லாருக்கும் தரான மாதிரி சொன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டிலேயே எங்களுக்கு வரல. ஏன்னா அம்மா டீச்சரு. ஆனால் அம்மாவுக்கு நமக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க தனியாக இருந்தாலும் இப்போ மாமியார் வரும்போது சண்டை இருந்து எல்லாம் அப்படி தான் இருக்குது. அம்மா டீச்சர்னால ஒரே ரேஷங்களுக்கு எனக்கு அந்த 1000 ரூபா வரல. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாருக்குமே பணம் கிடைக்கிற மாதிரி செஞ்சால் நல்லது தான். ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். எடப்பாடி விஜய். கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இப்போ தமிழகத்தில் போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்குது. அது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பீரு சாராயமெல்லாம் மலையேறிடுச்சு. எல்லாம் கஞ்சா. கிராமம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பெண் பிடிச்சாங்க திருநெல்வேலியில் கூட முந்தான. நான் கிராமம் தான், அருப்புக்கோட்டை சைடு. எங்கள் ஊர் சைடேவும் எங்கள் ஊரில் பசங்களேவும் யூஸ் பண்ணுற அளவுக்கு கஞ்சா வந்துருச்சு. கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. அதிமுக ஆட்சி இருந்தால் தடுத்து நிப்பாட்டுவார் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிப்பாட்டுவார். நம்பிக்கையில் தான் ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கை தான். நல்லது பண்ணால் வர முடியல அப்படி ஜெயிச்சிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அந்த 5 வருஷம் அவங்க அந்த 5 வருஷம் அவங்கன்னு மாறிட்டு தான் இருக்கும். நன்றி.